நாம் பார்க்க இருப்பது 81வது அதிகாரம் பழைமை. பழமைன்னு சொல்லக்கூடாது, பழைமை, இழை சொல்லணும், பழைமை என்று. இதுல பழைமை எனப்படுவது யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு என்று சொல்லுகிறார். தொகுதி 4. சேயோன் என்றால் பழையோன் என்று போற்றியது தமிழ் மண். இங்கே விளக்கம் பழைமை எனப்படுவது யாதேனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. கீழ்ந்திடுதல், சிதைத்தல், அழித்தல். இன்றும் சிற்றூர் வாழ்வில் பழமை முற்றாக சிதைந்து விடவில்லை என்பதை நாம் இந்த இதுல பார்க்க போகிறோம். பழைமை எனப்படுவது யாதேனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. பழமை என்று உயர்ந்தோரால் சொல்லப்படுவது எது என்றால் பழகிய நெடிய நட்பை கெடுத்து விடாத தன்மையாகும் என்பது. பழைமை என்று உயர்ந்தோரால் சொல்லப்படுவது எது என்றால் பழகிய நெடிய நட்பை கெடுத்து விடாத தன்மை. அதான் பழைமை எனப்படுவது யாது என்று நிறைய இடங்கள்ல இது மாதிரி கேள்வி கேட்பார். அப்புறம் அவரே பதில் சொல்லிடுவார். பழமை எனப்படுவது யாது, பழமை எனப்படுவது யாதேனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. பழகிய நட்பை கெடுத்து விடாத தன்மை இருக்கிறதே, அதுதான் பழைமை என்று. வெண்மை எனப்படுவது யாதுன்னு பின்னால பார்க்க போறோம். அதுபோல இந்த அவரே கேள்வி கேட்டு சொல்வது, இந்த பெரிய வயதானவர்களை கிழவன் கிழவி என்று சொல்லுகிறார் அல்லவா. பழங்காலத்துல பெருமூதாளர், பெருமூதாட்டி என்று சொல்லுகிற வழக்கம் இருந்தது. பெருமூதாளர், குடு கிழவன், பெருமூதாட்டி கிழவி என்பதை பின்னால அப்படி வருகிறது. அதற்கு கீழ்ந்திடா நட்பு என்பதற்கு அழித்து சிதைத்தல் இல்லாத நட்பு ஆகும். பழம் பழுத்த பழையது, பயன் மிக்கது. பழம் என்பதும் பயன் என்பதும் ஒத்த பொருளவே. அதனால அது பயன்மரம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்று ஒரு குறள் வருகிறது, ஒப்புரவரில். அதே போல இந்த பழம் என்பதற்கு அவ்வளவு செழுமை என்பதை சொல்லுகிறார். இதை இன்னும் சொல்ல போனா 101வது குறள்ல எழுமையும் எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று இந்த நட்புக்கு அங்கேயே புள்ளையார் சொல்லி போட்டார். நட்பு என்பதற்கு அங்கே முன்னாலே 101வது குறள்ல செய்நன்றி அறிதல்ல எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. அதாவது குறுங்கால நட்பிலே கூட சிறு சிறு விரிசல் உண்டாகக்கூடும். அதை நாம் சரியான முறையிலே இடைவெளி இல்லாமல் காத்துக்கொள்வதுதான் அந்த பிழை பொறுத்தல் என்பதை நாம் முன்பே கூட சொன்னோம். ஒருவர் பொறை இருவர் நட்பு. ரெண்டு பேரும் பொறுமை இல்லாம இருந்தா அது பெரும்பகையாயிடும். அதனால ஒருவர் பொறுத்து போகணும். குடும்பத்துல கூட அப்படிதான், சரண்டர் ஆயிடும். ஆண் பெண்ணிடமோ அல்லது பெண் ஆணிடமோ, சரி நான் செஞ்சா தப்புன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். யாராவது ரெண்டு பேர்த்துல அதான் ஒரு பொறை இருவர் நட்பு என்று சொல்வார்கள். அதே போல் நட்பில் பிழை பொறுத்தல் என்பது மிகவும் கட்டாயமானது. கொன்றன்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கடும். இதுவும் அந்த 11வது அதிகாரத்தில் உள்ள குறள். இதை தவறாக நிறைய பேர் பயன்படுத்திக் கொள்கிறார். இதுக்கு அடுத்தாப்புல ஏன் நடுநிலைமை வச்சாங்கன்னா, அது எனக்கு ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி செயல்கள். அவர் உங்களுக்கு இதெல்லாம் நன்மையெல்லாம் செய்தாரு, நீங்க அவரை பகைமை பாராட்டுகிறீர்கள் அப்படின்னா, பகைமையெல்லாம் பாராட்டுவதில்லை. அவர் ஊர் உலகத்திற்கு மிகவும் பிழையான செயல்களை செய்கிறார். எனக்கு அவர் என்ன வேணாலும் செய்யலாம். கொன்றன்ன என்ன செய்யணும்னா, அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு பிழை செய்வார்களே, ஆனால் அவர் என்னை கொலை செய்தால் கூட பரவாயில்ல. கொன்றன்ன என்ன செய்யணும், அது என்னன்னா துன்பம். அப்படி செய்தால் கூட நான் பிழை பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் சமுதாயத்தையுமே செய்கிற போது அவரை நான் கண்டித்துத்தானே ஆக வேண்டும். அது கண்டிக்காமல் இருக்க முடியாது. இப்ப நான் நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், நான் தப்பு செய்யறேன்னா உங்கள் அனைவருக்குமே இங்க 5 வயது பையன் ஒருவன் கேட்கிறான், இந்த நிகழ்வை கேட்கிறான், ஐயா இப்படி எல்லாம் செய்துவிட்டு இப்ப இப்படி செய்கிறாரே என்று சொல்வதற்கு அவனுக்கு கூட உரிமை உண்டு. அதனாலதான் நடுவுநிலைமை என்கிற அதிகாரத்தை 12வதாக வைத்தார். செய்நன்றி அறிதலுக்கு பிறகு இதை நிறைய பேர் புடிச்சுக்கிறாங்க. குன்றன்ன என்ன செய்யணுமா, ஒன்று நன்று உள்ளக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு நிலையில் ஏதேனும் ஒரு சிறு உதவி செய்திருந்தாலும் கூட அந்த சிறு உதவியை நாம் பற்றி கொண்டவருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது உண்மை. 1000 விழுக்காடு உண்மை. ஆனால்
அவர் சமுதாயத்திற்கு சேவை செய்து விடுவாரையானால் அதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? அது மிகவும் பெரிய பிழை அல்லவா? அதை நாம் கண்டிக்க வேண்டும். அதுக்காக நாம் அவரை கொலை செய்ய போவதில்லை. நீங்க செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டாம். அவர் பகைமை பாராட்டினால் பாராட்டி விட்டு போகட்டும். அது அவர் செய்த நன்றி நான் கொன்றதாக ஆகாது. அவர் செய்கின்ற ஏராளமான பிழைகளில் என்ன படித்து என்ன பயன்? படித்ததனுடைய பயனும் அனுபவத்தினுடைய பயனும் தெரியவில்லை. அவர்களுக்கு புரிதல் இல்லை. அவர்கள் தன்னலம் சார்ந்தே நினைக்கிறார். இப்பவும் அதை என்ன பண்ணணும்? அந்த தியானம் மேற்கொண்டால் அவருக்கு புரியும். அதை அவர் செய்வதில்லை. மான்கள்ல நிறைய பேர் என்ன பண்றான்? இல்லாதத இருக்குதுங்கிறான், இருக்கிறதே இல்லைங்கிறான். கண்ணு தெரிந்து இது இருக்கிறது நம்ம கண்ணு முன்னாலே, அது இல்லைங்கிறான். இல்லாதத இருக்குதுங்கிறான். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது காலம். அது என்ன பண்ணாரு? பகுத்தறிவை பயன்படுத்துன்னு திருவள்ளுவர் சொன்னார். பகுத்தறிவு என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பகுத்தறிவை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் என்பதை நாம் பார்த்தோம். ஆகையினால கொன்றன்னை என்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்பதை நாம் தவறான பொருள் நமக்கு ஏற்ப வளைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த குறளினுடைய பொருளை நமக்கு ஏற்ப வளைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பழமை என்று உயர்ந்தோரால் சொல்லப்படுவது எது என்றால் பழைய நெடிய நட்பை கெடுத்து விடாத தன்மை ஆகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அடுத்து 2வது குறள். நட்பிற்கு உறுப்பு கெழுதகமே மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். கிழமை என்பதும் உரிமை என்பதும் கெழுதகைமை என்பதும் ஒரே பொருளை உடையற. கெழுதகைமை என்பதற்கு உரிமை என்றும் பொருள், கிழமை என்றும் பொருள், கெழுதகைமை என்பதும் பொருள். எல்லாம் ஒரே பொருளை உடைய சொற்கள். நட்பிற்கு உறுப்பாவது விரும்பியன செய்தற்குரிய உரிமையாகும். என்ன விரும்புறானோ அதை செய்வதுதான் நட்பிற்கான ஒரு உறுப்பு. அதனால் உரிமைக்கு சுவை ஊட்டுவது போல் துணையாதல் அறிவுடையோர் கடமையாகும். இந்த உப்பு என்பதற்கு சுவை. உப்பு போட்டாதான சுவை வருகிறது. அளவுக்கு கூடுதலா போட்டாலும் அது சுவையை கெடுத்துரும். போடலைன்னாலும் சுவை இருக்காது. அதனால இங்க உப்பு என்கிற பொருளை பயன்படுத்துகிறார். இதே மாதிரி காமத்துப்பால்ல ஒரு உப்பு வரும். உப்பு என்கிற கூலம், அதாவது மளிகை கடையில உள்ள ஒரு பொருள், அது கடல்ல இருந்து எடுக்கப்படுவது என்றாலும் மளிகை கடைக்கு விற்பனைக்கு வருகிறது. உப்பு வர்ற குறள் எது என்றால் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். 1328வது குறள்லயும் இந்த உப்பு வருது. ஊடி பெருகுவங்கொள்ளோ நுதல் வியற்ப கடலில் தோன்றிய உப்பு என்று காமத்துப்பால்ல கடைசி அதிகாரத்துல 8வது குறளாக வருகிறது. அது உப்பு சுவை பொருள் தருகிறது என்பதுதான் இங்கே கருத்து. ஒருவரை அன்றி இருவரும் ஒப்பு போற்றுவதால் அமைவதே கெடுதகமையாதல் ஆகும். 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும். அதுதான் சிறந்த நட்பு. எங்க போனாலும் சேர்ந்தே போறது மட்டும் சிறந்த நட்பு இல்லை. 2 உள்ளமும் ஒரே மாதிரி நினைக்கணும். அப்படி நினைக்கிறது தான் சிறந்த நட்பு என்பதையும், இதே இந்த கெடுதகைமை என்பதை தொல்காப்பியர் பொது சொல் என்கிறார். அதை நல்லா ஊன்றி நினைத்து பார்க்க வேண்டும். கெடுதகமை பொது சொல் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், கெடுதகமை என்பது ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது, 2 பக்கமும் இருக்கணும். அந்த உரிமை என்பதும் அந்த கிழமை என்பதும் கெடுதகைமை என்பதும் அந்த சிந்தித்தல், நன்னே செய்தல் என்கிற சிந்தித்தல் 2 பக்கமும் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த நட்பு என்பதனாலே கெடுதகைமை பொது சொல் என்று தொல்காப்பியர் சொன்னார். 3வது குறள். பழகிய நட்பு எவன் செய்யும், கெடுதகைமை செய்தாங்கு அமையாக்கடை. பழகிய நட்பு எவன் செய்யும், கெடுதகைமை செய்தாங்கு அமையாக்கடை. அதாவது இதை எப்படி படிக்கணும்னா, கெடுதகைமை செய்தாங்கு அமையாக்கடை பழகிய நட்பு எவன் செய்யும். அப்படி பார்த்தா பொருள் சரியா வரும். ஒருவரை ஒருவர் போற்றி பொருந்திய செயல்களை செய்து பழங்கேண்மையை வளர்த்து கொள்ளாவிட்டால் அதுகாரும் பழைய நட்பும் என்ன பயன், என்ன பயன்? அந்த நட்பை நீங்கள் தொடர்வதற்கு முயல வேண்டும். அதுக்கு பல்வேறு காரணங்களினாலே இடைவெளி விட்டு வெவ்வேறு ஊருக்கு செல்லலாம். இவர்களுடைய குடும்ப சூழல், அவர்களுடைய குடும்ப சூழல் எல்லாம் வேறுபடலாம். ஆனால் பழகிய நட்பு அது மாறாதல்லவா? அதைத்தான் இங்கே சொல்கிறார். பழகிய நட்பு எவர் செய்யும்.
அதிகாரம் பழகிய நட்பால் என்ன பயன்? இந்த வேறுபாடுகளை குடும்ப சூழல் காரணமாக இடைவெளி ஏற்பட்டு விட்டதை கொண்டு அது அந்த காலத்தோட சரி அப்படின்னு விட்டுற முடியாது இல்லையா? அதைத்தான் பழைமை. இந்த அதிகாரத்தினுடைய பெருமையே பழைய ஆட்களை நீ மறந்துவிட்டு புது நட்பை மட்டும், புது நட்பை வேண்டாம் என்று கூறு நன்று. அதற்காக பழைய நட்பை விட்டுவிடக் கூடாது. அல்லது ஒருவர் தாழ்ந்து விட்டா கொஞ்சம் ஒதுக்கிடுவான். நீங்க சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, அவரு ஏதேனும் ஒரு வகையிலே பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட்டு விட்டால் அவரை ஒதுக்கி விடுவார்கள். அது செய்யக்கூடாது என்பதை சொல்வதற்குத்தான் இந்த குறள். பழைய நட்பு எவன் செய்யும், கெடுதகமே செய்தாங்கு அமையா கிடை. அந்த அந்த உரிமையோடு அவனுடைய பழைய நட்பை அவன் பொருளாதாரத்திலோ அல்லது வேறு வகையிலோ குறைவு ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு உதவி செய்வது என்பது இரண்டாவது கருத்து. முதலில் அவனை உள்ளார்ந்து பழைய காலத்தில் எப்படி இருவரும் இருந்தோமோ அதே மாதிரி பேண வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த குறள். உரிமையால் செய்ய வேண்டியவற்றை அவர் செய்வார் இவர் செய்வார் என்பதில்லை. தம்முள் எவர் செய்தாலும் ஒவ்வொருவரும் தாம் செய்யத்தக்கதாக கருதி நிறைவுறுதல் கடமையாகும். அத்தன்மை இல்லை என்றால் அதிகாரம் பழகிய பழக்கத்தால் எந்த ஒரு பயனுமில்லை என்பது நுட்பமான பொருள். இங்கே ஒரு புராண எடுத்துக்காட்டுக்கு வேகமா அதை சொல்லிடுறேன். துரியோதனனும் கண்ணனும் ஒரே தட்டுல, தங்கத்தட்டுல வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நட்பு. நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், துரியோதனன் தனியாக சாப்பிடுகிற போது ஒரு நிறைய பேர் வருவாங்க, ஒரு 100 பேர் பணிப்பெண்கள் தட்டிலே உணவு கொண்டு வருவார்கள். ஒவ்வொருவருடைய தட்டிலிருந்தும் ஒரு கவளம் எடுத்து உள்ளே போட்டுக் கொள்வான். அவர் நவுந்து விடுவார். ஏனென்றால் தன் எச்சிலி தானே சாப்பிட மாட்டான். இப்ப நம்ம சாப்பிடும் போது ஒரு பருக்கை விழுந்துருச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுருவோம். ஆனா அவர் சாப்பிட மாட்டாராம், யாரு? துரியோதனன். ஆனா கண்ணன்னா கர்ணன், அவனோட சாப்பிடுகிற போது மட்டும் ஒரே தட்டில் இருவரும் சாப்பிடுவார். அவ்வளவு டியர்மோஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஏன்னா அவன் அர்ஜுனனை வீழ்த்தணும்ங்கிறது உள்நோக்கம் இருக்கு அவனுக்கு. ஒரு நட்பு. ரெண்டாவது, அவன் வேட்டைக்கு போயிருக்கான் துரியோதனன். அந்த நேரம் பார்த்து இங்க உள்ள வரான் கர்ணன். அவன் மனைவி, துரியோதன மனைவி பானுமதி. இவனுக்கு இந்த சூதாடுகிற பழக்கம் தான் இந்த பயல்களுக்கெல்லாம் உண்டு, பாண்டவ பையங்களுக்கு. அதுக்கு முன்னால பிறந்த பையன் தானே இவன், குந்தி தேவிக்கு. இவனுக்கு அந்த ஆசை இருக்கு, சொக்கட்டான் ஆடுறான் அந்த அம்மாவோட சேர்ந்து. பெரும்பாலும் அந்த கண்ணன் தான் ஜெயித்து கொண்டு வருகிறான். அவள் தோல்வி கண்டு கொண்டே வருகிறாள். இனிமேல் போதும் என்பது போல் எழுந்திருக்கிறாள் என்று அவள் எழுந்திருப்பது வாசல் படியிலே அவன் வருகிறான் துரியன் என்பதனாலே அவளை பற்றுகிறான். அவளை பற்றுகிற போது கை நழுவி புடவையில் கைப்பட்டு விடுகிறது. அதிலே முத்துக்கள் எல்லாம் கீழே உதிர்கின்றன. இது பட்ட உடனே அந்த புசுவத்திலே இருந்த அந்த முத்துக்கள் எல்லாம் விழுகின்றன. அதற்கு பிறகுதான் இவன் திரும்பி பார்க்கிறான். அவள் பதற்றம் அடைகிறாள். இவனும் ஆடையில் கையை வைத்து விட்டான். கணவன் வந்து விட்டான். என்ன ஆகுமோ என்று பதறுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அவன் எடுக்கவோ கோக்கவோ என்கிறான். நீ எடு, நான் கோக்குறேன், அல்லது நான் எடுக்கிறேன், நீ கோ, நீ கோத்துக்கொள் என்பதை போல துரியன் சொல்லுகிறான். அவ்வளவு நட்பு, பழகிய நட்பு என்பதாக நாம் இந்த இடத்திலே கருதி கொள்ளலாம். அடுத்து 4ஆம் குறள். விழைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையான் கேளாது நட்டார் செய்யும். விழைதகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் செய்யும். இதுல பாருங்க, நட்டார் 6வது சீரம். முதல்ல கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? புத்தகம் இல்லாம உட்காரக்கூடாது. நட்டார் கெழுதகையால், இப்ப 6ல இருந்து 4க்கு வந்துட்டேன். நட்டார் கெழுதகையால் கேளாது செய்யின் விழைதகையான் வேண்டி இருப்பர். அப்படி வரணும். அந்த குறளுக்குள்ளேயே பொருள் வரணும்னா, பழமையான நண்பர் தம்மை கேட்டு செய்ய வேண்டிய ஒரு வினையை தம் உரிமையால் கேளாது செய்யாராயின் அறிவுடையார் அதன் விரும்பப்படும் தன்மை பற்றி அவரை தமக்கு வேண்டியவராக கொள்வர். அவர் இல்லை, செய்யற நல்ல செயலை இவர் செஞ்சுட்டார், என்ன கேட்காம ஏன் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் பழகிய பழமை நட்பு. பல ஆண்டு காலமாக 2 பேரும் அவ்வளவு நெருங்கிய நட்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதனாலே அது கூட ஏவா மக்கள் மூவா மருந்து என்று
அதாவது குறிப்பறிந்து செய்வது அமிழ்தத்துக்கு ஒப்பானது என்று சொல்கிறார். ஏவா மக்கள் மூவா மருந்து அவையார். ஏவா மக்கள் மூவா மருந்து என்பது அவர்கள் சொல்லாமலே அந்த செய்தி. சில வீடுகள்ல அந்த மூத்தவர் பார்ப்பார், இதெல்லாம் எப்படா ஒற்றை அடிக்கிறது, நேரமே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இது குறிப்பால் எறிந்த இளையவன் அவரு திரும்ப வருவதற்குள்ளாக ஒட்டடையை அடித்து விடுவான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் சரி, திரும்ப மதியம் வந்து அவர் பார்க்கிறார், இவ்வளவு தூய்மையாக இருக்கு, யார் செய்தார் என்றே தெரியவில்லையே, அவர் செய்தது நல்ல செயல் தானே, யார் என்று கேட்கிறார். ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்புறம் மெல்ல கேட்கிறார், யார் என்று யாரும் சொல்லவில்லையே என்று. அப்புறம் நான் தான் செய்தேன். நான் உனக்கு ஏவவில்லை என்று வருத்தப்பட மாட்டார். நாம் நினைத்தும் அவன் செய்து விட்டார், குறிப்பறிந்து செய்து விட்டார் என்றுதான் கொள்வார்கள். அதான் ஏவா மக்கள் மூவா மருந்து. அது அமிர்தத்தை விட உயர்ந்தது. மூத்தவர் என்ன சொல்வார் என்று கருதாமல் அதை தானே செய்து விடுவது. அடுத்து 5வது குறள். பேதமை ஒன்றோ பெரும் கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் செய்யும். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் செய்யும். அதாவது நண்பர் நாம் வருத்தமடையத்தக்க செயலை செய்தாலும் அதை அவர் அறியாமையால் செய்தார் என்பதை விட நட்பின் உரிமையால் செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பெருங்கிழமை என்று உணர்க. நட்பின் பெருமையால் அதை பேதமை ஒன்றோ என்றால் இதை அந்த நல்லதை செய்வார் என்று இவர் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கருதினால்தான் அந்த நட்பு வளரும் என்பது இங்கு பழமை என்பதனாலே இதை மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதிலே இவர் தொலைதூரத்தில் இருக்கிறார். இப்ப மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் உடனே ஒரு வினாடியிலே எத்தனை ஆயிரம் கல் தொலைவில் இருந்தாலும் அந்த செய்தி சென்று சேருகிற மாதிரியான தொழில்நுட்பம் இருப்பதனாலே இதை வைத்துக் கொண்டு நாம் பழைய நிலையிலே இவருக்கு இது தெரியாதா என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாது. அது மாதிரியான காலகட்டத்துல அவர் வருவதற்கான அவரோடு கலந்து பேசி செய்வதற்கான காலகட்டம் இன்மை காரணமாக அவர்கள் ஒரு முடிவெடுத்து அதை செய்து விடுகிறார். அதனால் இழப்பு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. நமக்கு பலாபலன் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதையெல்லாம் அதை நாம் செய்தால் இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குறளிலே எடுத்து காட்டுகிறார். அதை அறியாமையால் செய்தார் என்று பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் செய்ய. அதனால் வருகிற பலன் அவருக்கு துன்பம் ஏற்படுகிற மாதிரியான நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த நட்பு பழைமை காரணமாக அவரை கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த குறள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்.